ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் சப்போர்ட்க்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சோஷியல் டீம் பத்து சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்சிங் ஹவர்ஸ் வந்து ரீச் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்கள் சப்போர்ட் தான் அதுக்கு முழுக்க காரணம். எனக்கு இந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி என்னென்னமோ புதுசு அப்டேட்ஸ் இதெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு என்ன தெரியுமோ அதை அப்படியே நான் வந்து வீடியோவாக எடுத்து போடுறேன். இப்போலாம் ஷார்ட்ஸ் அந்த இதில் வந்து வெர்டிக்கல் அந்த மாதிரியான வீடியோ தான் நான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா அது எனக்கு ஈஸியாக எடிட் பண்ண வருது. இப்போ லாங் வீடியோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து எனக்கு இன்னும் அந்தளவுக்கு தெரியல, தம்ப்நெயில்லாம் செட் பண்ணி வைக்கிறதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி வீடியோவை எடுக்கும்போது நான் ஐஷுவை டிபெண்ட் பண்ணுறேன். ஸோ அதையும் நான் கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோ பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். கவர்மெண்ட்டில் கொடுக்குற இந்த சத்து மார்க் பார்த்தீங்களா, இதில் தான் நான் ரெசிபி போட்டுட்ருக்கேன். உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ ரெசிபி இதில் செஞ்சிட்ருக்கேன்னு. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம், நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவு. இதில் வந்து நான் ஆல்ரெடி பணியாரம் போட்டிருக்கேன், அப்புறம் வந்து தோசை போட்டிருக்கேன், உருண்டை போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட்டு தான் செய்யலான்னு ஒரு ஐடியா. ஸோ தேங்காய் நல்லா பூ மாதிரி துருவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே இருக்கட்டும். இதை வந்து நம்ம தேங்காய் துருவல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் துருவிக்கோங்க. இல்லை அருவாமனையில் துருவ தெரியும்னா துருவிக்கோங்க. மிக்சியில் நீங்கள் போடுறது வந்து இந்த அளவுக்கு பூ மாதிரி வருமானு எனக்கு தெரியல, பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து இந்த சத்து மாவை நம்ம வந்து சலிச்சிக்கலாம். முதல்ல நமக்கு எவ்வளோ தேவையோ அதை சலிச்சிக்கலாம். மெஷர்மெண்ட்டில் நம்ம இஷ்டம்தான். இதில் இனிப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் இனிப்பு வந்து நல்லாவே கண்டென்ட் இருக்குது, சுகர் கண்டென்ட். அதனால் நம்ம வந்து புதுசாக ஆட் பண்ணணும்னு இல்லை, பட் நமக்கு தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த ரெசிபி போடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா டைட்டான ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க. அதே மாதிரி தேவையான அளவு மாவு எடுத்து செய்யுங்க, அப்பயே காலி பண்ணிவிடுங்க. இது ரொம்ப நேரம் செஞ்ச ஒரு பலகாரம் மேக்ஸிமம் 2 to 3 hours வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் மறுநாள் வச்சு சாப்பிட்றது அது வந்து இந்த மாவில் வந்து நல்லது இல்லைன்னு அதில் போட்டிருக்கு. அதனால் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் இப்போ பண்ணி செஞ்சுக்கலாம். தேங்கி நிற்கிது பாருங்கள், இந்த அளவுக்கு திப்பி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இதை சலிச்சு வச்சுருக்கேன். இது இன்னமும் கூட இருக்குது. இதை அப்படியே நான் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடுறேன். ஸோ புட்டு செய்கிறது ரொம்ப சுலபம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் சத்து மாவில் புட்டு ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இன்றைக்கி குட்டியை ஹிருதயா பாப்பாவை பார்க்குறதுக்காக போகிறேன். ஸோ அவங்களுக்கு இது வந்து கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். கொஞ்சமாக சால்ட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக வெதுப்பாக இருக்கிற கொஞ்சம் தண்ணியை தெளித்து பிசையலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ஒட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஈரை வந்து எல்லா மாவுலேயும் ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த மாதிரி நம்ம வந்து மாவு பிசையணும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. இப்படி நம்ம வந்து இப்படி உருண்டை பிடிச்சி இப்படி உதுத்தோம்னா அது உதிரணும். ஸோ அந்த மாதிரி அந்த லெவல் வர வரைக்கும் நமக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசையணும். ஒரு 5 to 10 minutes எடுத்துக்கும். இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பிசையறதுக்கு பாருங்கள், மணலாக வரும் பாருங்கள். பிடிக்கிறோமா? இங்கே பாருங்கள், பிடிக்கிறோமா? அந்த கட்டவரில் அப்படி அழுத்தினா உடையணும். அப்போ தான் அது வந்து கட்டி இது உருளை இல்லாமல் வேகும். சரி, இப்போ தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா புட்டு மாவு, இந்த சத்து மாவே இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க. இல்லை ராகி மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்படி மணலாக வந்துருச்சு பார்த்தீங்களா? இது நம்ம வேக வைக்க வேண்டியதான். உங்கள் வீட்டில் புட்டு குழா இருந்ததுன்னா அதில் வேக வைங்க. நான் இப்போ டம்ளரில் தான் வேக வைக்க போகிறேன். நம்ம வீட்டில் புட்டு குழா இல்லை துணி மூட்டை கட்டி ஒரு 20 நிமிஷம் இட்லி பானையில் வேக வச்சிடலாம். நான் வந்து இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி கிளாஸ் ஒரே மாதிரி கிளாஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை கிளாஸ் வேணுமோ அத்தனை கிளாஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா ஈரம் போக துடைச்சிருங்க. நம்ம இட்லி பாத்திரத்துக்கு எத்தனை வேகுமோ அவ்வளோ அத்தனை டம்ளர் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 6 எடுத்திருக்கேன். எனக்கு எத்தனை அது நிற்கும்னு தெரியல. ஃபில் பண்ணுவோம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் நெய் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துலேயும் ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் ஊற்றி வச்சுக்கலாம். இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃபுல்லும் டம்ளர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நெய்யை வந்து தடவி விட்டுக்கலாம். நல்லா வரணும். இல்லைன்னா துணியில் வேக வச்சு பண்ணிடலாம். எப்பயும் நம்ம துணியில் மூட்டை கட்டி தானே வேக வைப்போம். சரி, நம்ம வீட்டில் தான் புட்டுக்கூட அது வாங்கணும்னு பார்க்குறேன், அதுக்கு டைம் இல்லை. டம்ளரில் அழகாக வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டம்ளரில் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் வந்து ஏலக்காய்லாம் எதுவுமே போடலை. ஏன்னா எல்லாம் நல்ல வாசனையோட கமன்னு சூப்பராக இருக்குது. அதனால் எதுவுமே போடலை. இப்படி இருக்கட்டும். பார்த்தீங்களா, இப்போ தான் பிசைஞ்சு வச்சேன் பாருங்க. தேங்காய் துருவல் ஒரு லேயர் பாருங்க. அப்புறம் இந்த புட்டு மாவு இது ஒரு லேயர் நல்லா குலுக்கி விடுங்க. இன்னும் கொஞ்சம் தேங்காய் துருவல் ஒரு லேயர், கொஞ்சம் புட்டு மாவு, மேலே கொஞ்சம் தேங்காய் துருவல். நான் வந்து ஃபுல்லாக போடலை ஃப்ரெண்ட்ஸ், 3/4 தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நான் ஃபில் பண்ணிக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க உனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. குக்கிங் பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத தாண்டி நம்ம செய்கிறத 4 பேர் ரசித்து சாப்பிட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக குக்கிங் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். நான் என்ன செஞ்சு கொடுத்தாலும் நல்லா இருக்குன்னு சாப்பிட்றவங்க என்னை சுற்றி இருக்கிறவங்க, என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எங்கள் வீட்லேயே ஆகட்டும், அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் என்னுடைய ரெசிபின்னா தைரியமாக சாப்பிடுவாங்க, நம்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனாலேயே, என் குக்கிங் பிடிக்குங்கிறதுனாலேயே எனக்கு குக்கிங் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதை வந்து அப்படியே நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வைக்கலாம். ஸோ நான் டைரெக்டாக அப்படி வைக்கிறேன். ஏழு டம்ளரே வைக்கலாம் எங்கள் இட்லி பாத்திரத்தில். நான் வந்து 6 தான் வச்சுருக்கேன். நல்ல ஃப்ளேம் சுடுது, பாயில் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதை மூடிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மீதி இருக்கிற மாவில் இப்போ நான் வந்து சூப்பராக ஒரு கொழக்கட்டை பண்ணுறவாங்க. ஆல்ரெடி ரெசிபி போட்டிருக்கேன். நாட்டு சர்க்கரையை நம்ம இந்த மாதிரி வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அப்படியே கரைச்சி வச்சுக்கலாம். சுடுது. இதில் நம்ம வந்து இந்த தேங்காய் பல்லாக இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. பசங்களுக்கு பிடிக்கும் அப்படி இருந்தால். அது பாருங்கள், துருவினது போக மீதி இருக்கு இல்லையா. இப்போ இதெல்லாம் இப்போ நம்ம இந்த மாதிரி கொழுக்கட்டைக்கு நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள். இந்த புட்டு இதுக்கெலாம் தான் நமக்கு வந்து அந்த தேங்காயோட கருப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், இதுக்கெலாம் நம்ம இப்படியே வந்து சுரண்டி போட்டுக்கலாம். இது ஆல்ரெடி ஏலக்காய் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் துருவினது கொஞ்சம் போட்டுக்கிறேன். வாசனை கொஞ்சம் ஏலக்காய். நட்ஸ் இருந்தால் போட்டுக்கோங்க, என்னெல்லாம் நட்ஸ் இருக்கோ. நம்ம வீட்டில் இப்போதைக்கு வந்து இந்த பூஷ்ணி விதை இருக்கு இல்லையா, நட்ஸும் இருக்குது. வேர்க்கடலை, முந்திரி, இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போது பாருங்க, இந்த வெள்ளை கரைசல் இருக்கு இல்லையா, இதை நான் இந்த பக்கம் எடுக்கிறதுனால வீடியோ கொஞ்சம் சுடுது, பார்த்துக்கோங்க, ஆற வச்சுக்கோங்க.
சுடுறதுனால நான் இப்படி கை போட்டு கலரிக்கிறேன். கொஞ்சம் ஆறினோடனே நம்ம இது ஸ்பூன் போட்டு கலரிக்கிறேன். கொஞ்சம் ஆறினோடனே நம்ம வந்து கையால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதை கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இனிப்பு இதில் இருக்கிற இனிப்பே போதும் அப்படின்னா நீங்கள் வெந்நீர் விட்டு பிசைஞ்சிக்கோங்க. இந்த நாட்டு சக்கரை தண்ணி வேண்டாம். இல்லை எனக்கு வெல்லம் இருக்குது, வெல்லத்தில் போட்டுக்கிட்டோம், வெல்லம் கூட கரைச்சி கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு இதில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் விடுறேன், ஏன்னா உருண்டை பிடிக்கணும் இல்லையா. ஆல்ரெடி போட்டிருக்கேன் நான் தனியாக சத்து மாவு மட்டுமே. சரி, இப்போ இந்த மாவு மீந்ததுனால இதையே உருண்டையாக பிடிச்சிடலாம். கையில் நான் நெய் தடவிக்கிறேன். இப்போ பிசைஞ்சுக்கலாம். இது அப்படியே நம்ம அழகாக குழக்கட்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். நல்லா தொடச்சிக்கிறேங்க. இந்த மாவு எடுத்தாலே இப்படி தான். மாவை இந்த மாதிரி அளவுக்கு எடுத்துக்கிட்டு நல்லா அப்படி உருட்டினீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். இதுதான் பாரம்பரிய கொழுக்கட்டை. ஸோ நம்ம இதை வந்து இப்படி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டி இப்படி வச்சோன்னா கொழுக்கட்டை ரெடி. இங்கே பாருங்கள், இருங்க நான் மொத்தமாக பண்ணிவிட்டு காமிக்கிறேன். காலி ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, ஒரு 20 கொழுக்கட்டை, 20 to 25 கொழுக்கட்டை வந்திருக்கு. இதை புட்டு வெந்த உடனே இதையே நம்ம வேக வச்சிடலாம். நம்ம இதை வச்சு வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். திறக்கிறேன், சிம்மில் வச்சுக்கிறேன், ஏன்னா ஆவிப்படும். இப்போ ஒரு கத்தி வச்சு பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 to 6 minutes இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே இருக்கட்டும். தண்ணி போரும், இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ சைடில் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி விட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா இது மேலேயே இப்போ நான் வந்து கொழுக்கட்டை வேக வைக்கலான்னு பார்க்குறேன். இப்படி தட்டு மேலே வச்சுட்டு என்னென்னா, இந்த இட்லி தட்டு மேலே வைக்கிறேன் இல்லையா, இந்த தண்ணி இதில் படக்கூடாது, இதில் ஆவி வரும். இப்போ இட்லி தட்டு இது மேலே வச்சுட்டு நான் வந்து கொழுக்கட்டை வேக வைக்கும்போது அது வரக்கூடாது, இல்லைன்னா வாங்க ஆகிறது ஆகட்டும். நம்ம ஒரு ஐடியா பண்ணி வைக்கிறோம், நல்லா வரும், நம்புவோம். வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, 10 நிமிஷம் ஆயிருக்கு. கொழுக்கட்டை எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சுடுது. ஒரு 5 minutes விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போது புட்டு உள்ள டம்ளரில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, வாங்க அது எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், மேலே தேங்காய் பூ தூவல் அப்படியே நல்லா பலன்னு இருக்குது பாருங்கள். இந்த சத்து மாவு சீக்கிரம் வெந்துடும். உங்களுக்கு டம்ளர் கிண்ணம் எது இருக்கோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுருங்க. கொழுக்கட்டையும் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ ஆற விட்ட உடனே லைட்டாக தட்டிட்டு அப்படியே ஒரு தட்டில் போட்டு இப்படி கவுத்து மெதுவாக எடுங்க. இந்த சைடில் இருக்கிறதுலாம் அப்படியே உதிர்ந்து வரும். டம்ளர் ஷேப்பில் அப்படியே நிற்கிது பாருங்கள்.
பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி சத்து மாவில் நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது வெரைட்டியாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் பணியாரம் கூட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்டிருக்கோம் ஆல்ரெடி. இடியாப்பம் செய்யலாம். நல்லா பிசைஞ்சிட்டு மாவை இடியாப்ப குழாயில் போட்டு நம்ம அப்படியே பிசைஞ்சி ஆவியில் வேக வச்சு சர்க்கரை தேங்காய் பூ போட்டு கொடுக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். என்கிட்ட புட்டுக்குழா இல்லாததுனால தான் நான் டம்ளரில் இந்த மாதிரி வேக வச்சுருக்கேன். இது மேலே கொஞ்சம் அப்படியே நாட்டு சர்க்கரையை தூவி விட்டுக்கலாம். அது கூட விருப்பப்பட்டா ஒரு ஸ்பூன் நெய், இன்னும் கூட தேங்காய் தூவல் வேணும்னா போட்டுக்கோங்க. சூப்பரான சத்து மாவு புட்டு ரெடி ஃப்ரெண்ட்ஸ்.